Hello my dear students, I welcome you all for my channel Science with Elil. இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஸ்டேட் போர்டு கிளாஸ் 12 ஹைட்ராக்சி டெரிவேட்டிவ்ஸ் யூனிட் நம்பர் 11 ஹைட்ராக்சி டெரிவேட்டிவ்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதில் இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்ஸ், இம்பார்ட்டன்ட் ப்ரிப்பரேஷன்ஸ், ப்ராப்பர்ட்டிஸ், மெக்கானிசம்ஸ் இது மாதிரி நிறைய சொல்லிகிட்டே போகலாம். ஆர்கானிக் வெரி வெரி இன்ட்ரெஸ்டட். ஒன்ஸ் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா எப்போவுமே மறக்காது. ரிப்பீட்டடாக கொஞ்சம் ரிட்டன் ப்ராக்டிஸை மட்டும் இம்ப்ரூவ் பண்ணுங்கள். ஷியராக ஆர்கானிக்கில் என்ன கொஷின்ஸ் கேட்டாலும் யூ கேன் ரைட். ஓகே, ஸோ பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஹைட்ராக்சி டெரிவேட்டிவ்ஸில் ஆல்கஹால்ஸ். ஹைட்ராக்சி டெரிவேட்டிவ்ஸ்னாலே நமக்கு தெரியும் ஆல்கஹால்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம்னு. ஆல்கஹால்னு சொன்னோடனே ஃபங்க்ஷனல் குரூப் நமக்கு தெரியும் OH. இதெல்லாம் 11th படிச்சிட்டோம். நான் பேசிக்ஸ் சொல்ல போகிறதில்ல, டைரெக்டாக ப்ரிப்பரேஷன் பார்க்க போகிறோம். பேசிக்ஸ் ஐயூபேக் நேம்ஸ்லாம் நம்ம 11th பார்த்துட்டோம். ஸோ நம்ம பார்க்க போகிற லெசன் என்னது? ஹைட்ராக்சி டெரிவேட்டிவ்ஸ். ஹைட்ராக்சி டெரிவேட்டிவ்ஸ். ஸோ இந்த ஹைட்ராக்சி டெரிவேட்டிவ்ஸில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஆல்கஹால்ஸ். ஸோ ஆல்கஹால்ஸை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றதான் பார்க்க போகிறோம். இந்த லெசன் வெரி இன்ட்ரெஸ்டிங், ரொம்ப ஈஸியாக புரியும். இந்த ஆல்கஹால்ஸை போகிறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்களை தெரிஞ்சுக்கிடுவோமே. இந்த லெசனை பிரித்து படிக்கணும். எப்படி பிரித்து படிக்கணும் அப்படின்னா, பார்த்தீங்கன்னா அலிஃபாட்டிக் ஆல்கஹால்ஸ் அதுதான் ஃப்ரண்ட்டில் வரும். அலிஃபாட்டிக் ஆல்கஹால்ஸு, அப்புறம் பார்த்தீங்கன்னா கிளைகால், டைஹைட்ரிக் ஆல்கஹால், கிளிசராலு, அது ட்ரைஹைட்ரிக் ஆல்கஹால், தென் லாஸ்ட்டாக அரோமேட்டிக் ஆல்கஹால். ஸோ அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஈத்தர்ஸ் பற்றின இன்ஃபர்மேஷனை கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்படி தான் இந்த லெசனை ஒரு 5 டாபிக்ஸாக நம்ம பிரித்து படிச்சுக்கிட்டோம்னா தட் வில் பி மோர் கன்வீனியன்ட். ரிவிஷன் பண்ணும்போது இப்படி தான் ரிவிஷன் பண்ணணும். அலிஃபாட்டிக் ஆல்கஹால்ஸோட ப்ரிப்பரேஷன், கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், தென் கிளைகால் டைஹைட்ரிக் ஆல்கஹாலோட ப்ரிப்பரேஷன், ப்ராப்பர்ட்டிஸ், தென் கிளிசரால் அதோட ப்ரிப்பரேஷன், ப்ராப்பர்ட்டிஸ், தென் அரோமேட்டிக் ஆல்கஹால் அதோட ப்ரிப்பரேஷன், ப்ராப்பர்ட்டிஸ், தென் ஈத்தர்ஸ் அதோட ப்ரிப்பரேஷன், ப்ராப்பர்ட்டிஸ். இப்படி தான் இந்த ஹைட்ராக்சி டெரிவேட்டிவ்ஸ் ஆல்கஹால்ஸை மொத்தமாக 5ஆக பிரித்து படிச்சுக்கணும். ரிவைஸ் பண்ணும்போது அப்படி தான் ரிவைஸ் பண்ணணும். எப்பயுமே ஆர்கானிக் ரிவிஷன்லாம் 3 to 4 times பண்ணணும். தென் ஒன்லி யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் த கொஸ்டின் தான் டிஃபர் ஆகும். ஆன்சர்லாம் நமக்கு தெரிஞ்ச ஆன்சர் தான். ஸோ 1 or 3 times கொஸ்டின் நல்லா ரீட் பண்ணி நம்ம புரிஞ்சுக்கிட்டு எழுத போயிட்டோம்னாலே நம்ம கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக எழுதிடுவோம். நான் கண்டிப்பாக ஹோப் கொடுக்குறேன் உங்களுக்கு. கண்டிப்பாக நீங்கள் ஆர்கானிக் சூப்பராக எழுத முடியும். நீங்கள் கண்டிப்பாக எங்கள் சேனலை ஃபாலோ பண்ணிங்கன்னா ஓகேங்களா? ரைட். ஸோ ஃபஸ்ட்டு இந்த அலிஃபாட்டிக் ஆல்கஹால்ஸை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது? இந்த அலிஃபாட்டிக் ஆல்கஹால்ஸ் இதான் இந்த ஃபஸ்ட் டாபிக் தான் பார்க்க போகிறோம். இந்த அலிஃபாட்டிக் ஆல்கஹால்ஸை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, அதோட கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் என்ன, ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் என்ன, இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி ரொம்ப ஒரு ப்ரிப்பரேஷன் நமக்கு ஒரு 5, 6, 7 ப்ரிப்பரேஷன்ஸ் இருக்குது. முக்கியமாக கிளைகால் சேர்த்து ஒரு 7 ப்ரிப்பரேஷன்ஸ் இருக்குது. 7 நம்ம பார்க்க போகிறது இல்லை. இன்றைக்கி ஒரு 3 ப்ரிப்பரேஷன்ஸ் மட்டும் பார்ப்போம். ஃபஸ்ட் இந்த 3ல் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது 3. இன்னைக்கு வீடியோவில் ஒரு 3 ப்ரிப்பரேஷன். ஃபஸ்ட் ஒன் ஃப்ரம் alkyl halides. Second one from alkenes. Third one hydroboration. So இந்த 3 மெத்தட் மூலமாக தான் இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ இன்றைக்கி வீடியோவில் இந்த 3 மெத்தடில் மட்டும் ஆல்கஹால்ஸை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, அலிஃபாட்டிக் ஆல்கஹால்ஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் அலிஃபாட்டிக் தான், அப்புறம் தான் அரோமேட்டிக் போகணும். கிளைகால் கிளிசரால் முடிச்சுட்டு. சரி, அலிஃபாட்டிக் ஆல்கஹால்ஸை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் மெத்தட் என்ன சொல்லியிருக்காங்க நமக்கு? ஃப்ரம் alkyl halides. நமக்கு தெரியும் வாட் இஸ் an alkyl halide? அல்கைல் ஹாலைட் நம்ம ஹேலோ அல்கேன்ஸ், ஹேலோ அரீன்ஸ் 11th படிச்சிருக்கோம்ல. ஸோ அல்கைல் அப்படின்னாலே ஒரு ஆர் குரூப்பு. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அல்கைல்னா என்னன்னு தெரியாது சில பேத்துக்கு. அல்கைல் இஸ் நத்திங் பட் அ ஆர் குரூப்பு.
அரைலும் ஆர் குரூப்னு சொல்லலாம். ஆர் மேபி அல்கைலாவும் இருக்கலாம், அரைலாவும் இருக்கலாம். இங்கே நமக்கு அல்கைல் இப்போ நம்ம பார்க்க போகிறது. அல்கைல் அப்படின்னா எப்படி மிஸ் அதை ஞாபகம் வச்சுக்கலாம், எப்படி தெரிஞ்சுக்கலாம்? அல்கேன் இருக்குது பார்த்தீங்களா, அல்கீன், அல்கைன், இது நம்ம படிச்சிருப்போம் இல்லை ஹைட்ரோ கார்பன்ஸில். இந்த அல்கேனில் நம்ம பார்த்தோம்ல மீத்தேன், ஈத்தேன், ப்ரோபேன், இதெல்லாம் ஒரு ஹைட்ரஜன் கம்மினா இல்னு பேர் முடியும். மீத்தேன் பிகம் மெத்தில் ஒரு ஹைட்ரஜன் கம்மினா, ஈத்தேன் பிகம் எத்தில் ஒரு ஹைட்ரஜன் கம்மினா. திஸ் இஸ் மெத்தில், திஸ் இஸ் எத்தில், நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். திஸ் இஸ் மெத்தில், திஸ் இஸ் எத்தில். ஸோ மீத்தேன் தான் மெத்தில் ஆச்சு ஒரு ஹைட்ரஜன் குறைஞ்சதுனால, ஈத்தேன் தான் எத்தில் ஆச்சு ஒரு ஹைட்ரஜன் கம்மியானதுனால. ஈத்தேன்றது C2H6. சரிங்களா? ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இல் அப்படின்னா அங்கே ஒரு ஹைட்ரஜன் கம்மின்னு அர்த்தம். அப்போ ஒரு அல்கைல் ஹாலைடு, அல்கைல் தான் ஆர் குரூப்னு சொல்லிட்டேன். ஜென்ரலாக மெத்தில், எத்தில், ப்ரொப்பைல், பியூட்டைல், பென், எஸ், ஹெக்சைல், வாட் எவர் இட் இஸ். ஸோ அவங்க எல்லாருமே இந்த ஆர் குரூப் அல்கைலில் வருவாங்க. அல்கைல் ஹாலைட்ஸ், ஹாலைட்ஸ்னால் நமக்கு தெரியும். ஹாலஜன் எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோம்? எக்ஸ். ஹாலஜன் யார்? குரூப் நம்பர் 17. ஃப்ளூரின், குளோரின், புரோமின், அயோடின், அவங்க தான் இந்த ஹாலஜன். ஸோ அல்கைல் ஹாலைட்ஸ்னா RX. R is nothing but மெத்தில், எத்தில், ப்ரொப்பைல், பியூட்டைல், பென்டைல், ஹெக்சைல், ஹெப்டைல், இது எல்லாமே இந்த ஆர் குரூப் தான். ஓகேங்களா? ஸோ அவங்களாம் எப்படி வந்தாங்க? மீத்தேனில் ஒரு ஹைட்ரஜன் கம்மினா மெத்தில், ஈத்தேனில் ஒரு ஹைட்ரஜன் கம்மினா எத்தில், நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ப்ரோபேனில் ஒரு ஹைட்ரஜன் கம்மினா ப்ரொப்பைல். ஸோ இப்படி வரும். ஸோ அவங்க எல்லாருமே ஆர் குரூப் தான். காமனாக அவங்க எப்படி சொல்லுவாங்க? அல்காயில், இல்னு பேர் முடிகிறவங்க. இது ஒரிஜினலாக ஏன்லேருந்து ஒரு ஹைட்ரஜன், அல்கேன்லேருந்து ஒரு ஹைட்ரஜன் கம்மினா அது அல்கைல் ஆகிடும். அல்கேனில் லெஸ் ஒரு ஹைட்ரஜன் லெஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அல்கேன் இல்லை, தட் இஸ் கால்ட் அஸ் அல்கைல். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? ரைட். ஸோ இந்த அல்கைல் ஹாலைட்ஸ்னால் RX. ஸோ ஒரு அல்கைல் ஹாலைட்ஸை அல்கஹாலாக மாற்ற போகிறேன். எப்படி மாற்ற போகிறேன்? சோடியம் ஹைட்ராக்சைடை யூஸ் பண்ணி. சோடியம் ஹைட்ராக்சைடு நமக்கு ஃபார்முலா தெரியும், NaOH. சின்ன கிளாஸ்லேருந்து படிச்சுக்கிட்டு இருக்கோம். ரைட். சோடியம் ஹைட்ராக்சைடை யூஸ் பண்ணி நான் ஹீட் பண்ண போகிறேன். அப்படி ஹீட் பண்ணேன்னா யார் வெளியில் போயிடுவானா? இந்த Naவும் Xும் வெளியே ஓடி போயிடும். அப்போ யார் இருக்கா மீதம்? இங்கே ஒரு R, இங்கே ஒரு OH, ROH. யார் வெளில வந்துட்டா? NaX. ஸோ நம்ம OH இருக்கிற குரூப் தான் அல்கஹால். ஸோ அல்கஹாலை ப்ரிப்பேர் பண்ணிட்டோம் யூஸிங் அல்கைல் ஹாலைட். அல்கைல் ஹாலைடை சோடியம் ஹைட்ராக்சைடோட போட்டோம்னா இந்த Naவும் இந்த ஹாலஜனும் வெளியில் போயிடும். NaXஆ யார் கிடச்சிருவா நமக்கு? இவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து விட்டுறணும் மீத உள்ள ஆளை. ROH. ROH இஸ் நத்திங் பட் அன் அல்கஹால். அப்போ அல்கஹாலை ப்ரிப்பேர் பண்ணிட்டோம். இஃப் யூ சே ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குமே. ஃபார் எக்ஸாம்பிள் என்ன செய்யலாம்? நான் எனக்கு ஒரு எத்தனால் ப்ரிப்பேர் பண்ணணும்னு சொல்கிறேன். எத்தனாலை ப்ரிப்பேர் பண்ணணும். எத்தனால்னா ஃபார்முலா என்னது? எத்து அப்படின்னாலே 2 கார்பனு, ஆல்னா அல்கஹாலுக்கு OH. நான் ஃபார்முலா எப்படி எழுதுறேன்னு பாருங்கள். எத்துனா 2 கார்பன், ஏன்னா எல்லாமே சிங்கிள் பாண்டு. ஓஎல்னா அல்கஹாலுக்கு OH போட்டாச்சு. மீதிக்கு ஹைட்ரஜனை ஃபில் பண்ணிடுவோம். கார்பனோட வேலன்சி 4, ஒரு வேலன்சி முடிஞ்சிருச்சு. இப்போ மீதி 3க்கு 3 ஹைட்ரஜன். இந்த கார்பன் எடுத்துக்கிட்டோம்னா 1, 2, 2 வேலன்சி முடிஞ்சிருச்சு. மீதி 2க்கு CH2. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். கார்பனோட வேலன்சி 4. கார்பனை சுற்றி எப்பயுமே 4 பாண்ட் இருக்கணும். அப்போது எத்தனாலோட ஃபார்முலா இதுதான். ஈத்துனா 2 கார்பனு, ஏன்னா சிங்கிள் பாண்டு, ஓஎல்னா OH. அப்போ எத்தனால் ஃபார்முலானது CH3 CH2 OH, ஆர் யூ கேன் ரைட் C2H5OH இப்படின்னு கூட சொல்லலாம். எத்தனால் ஆர் எத்தில் ஆல்கஹால், வாட் எவர் இட் இஸ். ஓகே. ஸோ இதை ப்ரிப்பேர் பண்ணணும். இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது? யூஸிங் திஸ் மெத்தட். ஸோ எனக்கு ஒரு அல்கைல் ஹாலைடு வேணும். ஸோ அல்கைல் ஹாலைடு நான் இங்கே யார் எடுத்துக்குவேன்னா 2 கார்பன் உள்ள அல்கைல் ஹாலைடு எடுத்துக்கிறேன். எனக்கு 2 கார்பன் வச்சு தான் ப்ராடக்ட் வேணும்னு இங்கே இருக்குது. அப்போ 2 கார்பன் உள்ள அல்கைல் ஹாலைடு எடுத்துக்கிடுவேன். தட் இஸ் எத்தில் ஹாலைடு, எத்தில் குளோரைடு, யாரை வேணால் எடுத்துக்கலாம்.
CH3 CH2Cl. ஏன்னா 2 கார்பன் உள்ள ஆல்கஹால் தான் வேணும், அதனால் 2 கார்பன் உள்ள அல்கைல் ஹாலைடை எடுத்துக்கிட்டேன். திஸ் இஸ் எத்தில் குளோரைடு. இல்லாட்டி ஐயூபேக் நேம் சொல்லணும்னா ஆர் ஐயூபேக் நேம் என்னது குளோரோ ஈத்தேன். 1 குளோரோ ஈத்தேன். இது ஃபர்ஸ்ட் கார்பன், இது செகண்ட் கார்பன். ஓகேங்களா? ஸோ இதை சோடியம் ஹைட்ராக்சைடோட போடணும். NaOH போட்டோம்னா யார் வெளியில் போயிடுவா? இந்த NaCl வெளியில் ஓடி போயிடும். அதுதான் அங்கேயும் சொல்லியிருக்கேன், NaX வெளியே ஓடி போயிடும். இப்போ மீதி என்ன வரும்? யாரெல்லாம் மீதி இருக்கா? CH3 CH2, இங்கே யார் இருக்கா? OH. யார் வெளியில் போயிட்டா? NaCl. ஸோ நமக்கு எத்தனால் கிடச்சிருச்சு. ஸோ எத்தனாலை ப்ரிப்பேர் பண்ணிட்டோம். ஸோ இப்படி தான் அல்கைல் ஹாலைடை எப்படி மாற்றலாம்? ஆல்கஹாலாக மாற்றலாம். ரைட்டா? ஸோ ஃபஸ்ட்டு மெத்தட் முடிச்சிட்டோம். செகண்ட் மெத்தடு பார்த்தீங்கன்னா ஃப்ரம் அல்கீன்ஸ். செகண்ட் மெத்தடு ஃப்ரம் அல்கீன்ஸ். ஸோ அல்கீன்னாலே ஈனாலே நமக்கு தெரியும் டபுளி பாண்டட் காம்பவுண்ட் அப்படின்னு தெரியும் நமக்கு. ஸோ நம்ம தெரிஞ்ச ஒரு எக்ஸாம்பிள் உள்ள அல்கீன் எடுத்துக்கிடுவோம். இங்கே உள்ள அல்கீன் யார் எடுத்துக்காங்கன்னா ப்ரோப்பீன். ப்ரோப்பீன் ஃபார்முலா ப்ரோப் அப்படின்னாலே என்னதுமா? 3 கார்பனு. ஓகே, 3 கார்பனு. ஈன்னு சொல்லிட்டாங்க, அப்போ டபுள் பாண்ட் எங்கே இருக்குன்னு சொல்லல, அதனால் நான் ஃபஸ்ட்டு கார்பன்லேயே டபுள் பாண்ட் போட்டேன். இப்போ ஹைட்ரஜனை ஃபில் பண்ணுவோம். கார்பனை சுற்றி 4 பாண்டு இருக்கணும். இந்த கார்பனில் ஒரு பாண்டு தான் இருக்குது. அப்போ மீதி 3க்கு 3 ஹைட்ரஜன். இந்த கார்பனை பார்த்தீங்கன்னா 1 2 3 3 பாண்டு முடிஞ்சிருச்சு. அப்போ ஒரே ஒரு ஹைட்ரஜன் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு. தென் இங்கே பார்த்தீங்கன்னா 2 பாண்டு முடிஞ்சிருச்சு. இப்போ மீதி 2. அப்போ வாட் இஸ் த ஃபார்முலா ஃபார் ப்ரோப்பீன்? CH3CH டபுள் பாண்ட் CH2. ப்ரோப்பீன்னு சொல்லலாம், ஆர் உங்கள் புக்கில் இருக்கிற மாதிரி ப்ரொப்ளீன் அப்படின்னு கூட சொல்லலாம். ரெண்டுமே ஒன்று தான். ப்ரோப்பீன் எல்லாம் ஒன்று தான். ஸோ இதை பார்த்தோம்னா வாட்டரோட போட போகிறோம். நமக்கு தெரியும் வாட்டர்னா என்னது? H2O. ஆனால் இந்த H2O நான் எப்படி எழுதுறேன்னு பாருங்கள், HOH அப்படின்னு எழுதிக்கலாம். வாட்டர்னால 2 ஹைட்ரஜன் ஒரு ரெண்டு ஹைட்ரஜன் அப்புறம் ஒரு ஆக்சிஜன். ஸோ அதை தான் அப்படி எழுதியிருக்கேன், வாட்டர் தான் அப்படி எழுதியிருக்கேன். ஓகேங்களா? இது யார் ப்ரெசன்ஸில்? கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபியூரிக் ஆசிட் ப்ரெசன்ஸில். இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபியூரிக் ஆசிட் H2SO4 ப்ரெசன்ஸில் போட்டோம் அப்படின்னா என்ன கிடைக்க போகுது இங்கே ப்ராடக்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நல்லா கவனிக்கணும். இந்த டபுள் பாண்ட் இருக்குது பார்த்தீங்கன்னா, நம்ம 11th மார்கோனிஸ் ரூல் படிச்சிருப்போம். மார்கோனிஸ் ரூல் படி என்ன? ஒரு அன்சிமெட்ரிக்கல் அல்கீனில், அன்சிமெட்ரிக்கல்னால் அந்த டபுள் பாண்டுக்கு இந்த பக்கம் சேமாக இருக்கக்கூடாது. ஸோ ஒரு அன்சிமெட்ரிக்கல் அல்கீனில் இருக்கிற 2 கார்பனில் கார்பன் விச் இஸ் ஹேவிங் மோர் நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன் எங்கே அதிகமாக இருக்கோ அங்கே ஹைட்ரஜன் போய் சேரும். ஹைட்ரஜன் எங்கே கம்மியாக இருக்கோ அங்கே போய் யார் சேருவா? ஹாலஜன் போய் சேரும்னு படிச்சிருக்கோம். ஓகேவா? எந்த ரூல் படி? மார்கோனிஸ் ரூல் படி. ஸோ இப்போ ஹைட்ரஜன் அந்த ரூலை தான் இது ஃபாலோ பண்ணுது. மார்கோனிஸ் ரூலை ஃபாலோ பண்ணும். மார்கோனிக் ஆஃப் ரூல்ஸை ஃபாலோ பண்ணுது. ரூல் தான் ஃபாலோ பண்ணுது. ஸோ மார்கோனிஸ் ரூல் படி என்னது? ஒரு அன்சிமெட்ரிக்கல் அல்கீன் இருக்குது, இந்த பாண்டு உடஞ்சி ஹைட்ரஜன் அதிகமாக இருக்கிற இடத்துல ஹைட்ரஜன் சேரணும். ஹைட்ரஜன் கம்மியாக இருக்கிற கார்பனில் ஹாலோஜன் மாதிரி இந்த ஆல்கஹால் சேரணும். ஸோ OH சேரப்போகுது. ஓகேங்களா? ஸோ அப்போ என்ன வரும் ப்ராடக்ட்டு? CH3 CH யார் சேர்றா? OH. CHOH அப்புறம் ஒரு CH3. ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் வாட்? இது இந்த ஆல்கஹால் பேர் என்னது? நம்பரிங் கொடுப்போம் மறுபடியும் 1 2 3 3 கார்பன் இருந்தால் ப்ரோப்பு, எல்லாமே சிங்கிள் பாண்டு ஏன்னு. ஆல்கஹால் எந்த இருக்குது? செகண்ட் கார்பனில் இருக்குது. இப்போ ப்ரோபேன் 2 ஆல். ஓகேங்களா? அவ்வளோதான். மார்கோனிஸ் ரூலை ஃபாலோ பண்ணணும். வாட்டரில் உள்ள HOHல இந்த அன்சிமெட்ரிக்கல் அல்கீனில் ஹைட்ரஜன் அதிகமாக உள்ள கார்பனில் H சேரும், ஹைட்ரஜன் கம்மியாக உள்ள கார்பனில் OH சேரும். ஸோ சேர்த்து எழுதியாச்சு. ப்ராடக்ட் வில் பி ப்ரோபேன் 2 ஆல். அவ்வளோதான். அப்போ ஒரு அல்கீனை டபுளி பாண்டட் காம்பவுண்டை ஆல்கஹாலாக மாற்றிட்டோம். இதான் செகண்ட் மெத்தட். தென் ஹைட்ரோபோரேஷன், அதை பற்றி தான் நீங்கள் பார்ப்போம் சொல்லியிருக்கேன். கிரிக்னாட் ரியேஜென்ட்டை அடுத்த வீடியோவில் தனியாக பார்ப்போம். தென் தேர்ட் ஒன் ஹைட்ரோபோரேஷன். ஸோ இந்த ஹைட்ரோபோரேஷன் எப்படி அப்படின்னு பார்ப்போமே. ரொம்ப ஈஸி.
இதுக்கு முன்னாடி நம்ம ஹைட்ரோபோரேஷனுக்கு யாரை யூஸ் பண்ண போகிறோம்னா B2H6. திஸ் இஸ் நத்திங் பட் டைபோரேன். இந்த டைபோரேனை எப்படி தான் எழுதலாம்னு சொல்கிறேன் பாருங்களேன். BH3 twice இப்படி எழுதலாம். ஆர் யூ கேன் ரைட் 2BH3 இப்படி எழுதலாம். பாருங்கள், B2 H6 3 2s are 6 H6. இல்லாட்டி முன்னாடி 2 போட்டால் 2B 2B இருக்குது. H எத்தனை இருக்குது? 3 2s are 6 சரியாக இருக்குது. அப்போ B2H6 டைபோரேனை இந்த 2 ஃபார்மெட்டில் எழுதிக்கலான்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இங்கே டைபோரேனை யூஸ் பண்ண போகிறோம். ஒரு அல்கீன் இங்கே அகெயின் ஒரு ப்ரோப்பீன் எடுத்துக்கிடுவோம். ப்ரோப்பீன் ஃபார்முலானது ப்ரோப் அப்படின்னாலே 3 கார்பனு, ஈன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ டபுள் பாண்டு, மீதி ஹைட்ரஜன் ஃபில் பண்ணிடணும். அப்போ CH3 இங்கே 3 பாண்டு சரியாக போச்சு. அப்போ CH இங்கே ஒரு CH2. திஸ் இஸ் கால்ட் அஸ் வாட்? ப்ரோப்பீன். ஸோ ஒரு ப்ரோப்பீனில் டைபோரேனை சேர்க்க போகிறோம். B2H6. ஓகேங்களா? ஹைட்ரோபோரேஷன். ஓகே, இப்போ நான் இந்த 2 விதமாக எழுதலான்னு சொன்னேன். நான் இந்த ஃபார்மெட் எடுத்துக்க போகிறேன். இந்த ஈக்குவேஷனுக்கு 2BH3 இந்த ஃபார்மெட்டில், இந்த B2H6 இந்த ஃபார்மெட்டில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த ரியாக்ஷனை ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். இந்த மாதிரி தான் நமக்கு ப்ராடக்ட் இப்போ வரப்போகுதுன்றதை நான் சொல்ல வரப்போகிறேன். அப்போ ப்ராடக்ட்டு எதே மாதிரி வரும்? இது மாதிரியே வரும். 2 2 வரும். இங்கே ப்ரோப்பீனில் யார் போய் சேர போகிறேன்னா இந்த போரானும் ஹைட்ரஜனும் போய் ஆட் ஆக போகுது. இந்த அல்கீனில் போரானும் ஹைட்ரஜனும் போய் ஆட் ஆக போகுது. இந்த பாண்டு உடஞ்சி, இப்போ பாண்டு உடையும் போது பார்த்தீங்கன்னா போரான் ஒரு பக்கம் சேரும், ஹைட்ரஜன் ஒரு பக்கம் சேரும். இங்கே ஹைட்ரஜன் சேருதுன்னு வச்சுக்கோமே, இங்கே போரான் சேரப்போகுது. இந்த இது பார்த்தீங்கன்னா ஆன்டி மார்கோனிஸ் ரூலை ஃபாலோ பண்ணும். சொன்னது மார்கோனிஸ் ரூலு, இது ஆன்டி மார்கோனிக் ஹாஃப்ஸ் ரூலை ஃபாலோ பண்ணுது. அதாவது மாற்றி சொல்கிறாங்க பாருங்கள். ஹைட்ரஜன் அதிகமாக இருக்கிற இடத்துல போரான் சேர்ந்துருக்கு, ஹைட்ரஜன் கம்மியாக இருக்கிற இடத்துல ஹைட்ரஜன் சேர்ந்துருக்குது. போரானையும் ஹைட்ரஜனையும் சேர்க்கணும். இது ஆன்டி மார்கோனிஸ் ரூல். ஹைட்ரஜன் கம்மியாக இருக்கிற இடத்துல ஹைட்ரஜன் சேரும், ஹைட்ரஜன் அதிகமாக இருக்கிற இடத்துல போரான் சேரும். சேர்த்தாச்சு. அப்போ எப்படி வரும்? இந்த மாதிரி ஃபார்மெட்லேயே வரும்னு சொன்னேன். இந்த B2H6 இந்த ஃபார்மெட்டில் எழுதிக்கலாம். இந்த ஃபார்மெட்டில் தான் ப்ராடக்ட் வரப்போகுது. அப்போ 2 போட்டுருவோம் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் யார் இருக்கா இங்கே? இந்த CH3 CH இங்கே H சேர்ந்துருச்சு. அப்போ CH2 சிங்கிள் பாண்டு CH2. வேறு யார் சேர்ந்துட்டா? போரான் சேர்ந்துருச்சு. ஒரு போரானோட வேலன்சி பார்த்தீங்கன்னா 3. அப்போ இங்கே பாருங்கள், அந்த ஹைட்ரஜன் அதே தான். இந்த H3 மாதிரி இவங்க தான் H3 மாதிரி, இவங்க தான் H3 மாதிரி, இவங்க 3 டைம்ஸ். அப்போ 2 டைம்ஸ் H3, இவங்க தான் H3 மாதிரி, அப்புறம் போரான். ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி தான் வந்திருக்கு பாருங்கள். 2 தடவை போரானு, H3 மாதிரி தான் அந்த CH3 CH2 CH2 3 டைம்ஸ். புரியுதா? ஸோ இந்த பாண்டை உடைச்சு போரானை ஒரு பக்கம் சேர்க்கணும், ஹைட்ரஜன் ஒரு பக்கம் சேரணும். இது ஆன்டி மார்கோனிஸ் ரூலை ஃபாலோ பண்ணி தான் சேர்க்கணும். ஸோ ஹைட்ரஜன் கம்மியாக இருக்கிற இடத்துல ஹைட்ரஜன் சேர்க்கணும், ஹைட்ரஜன் அதிகமாக இருக்கிற இடத்துல போரானை சேர்க்கணும். சேர்த்துட்டா இந்த ஃபார்மெட்டில் தான் ப்ராடக்ட் வரும். அதனால் 2 போட்டுருவோம். அதுக்கப்புறம் ஹெச்சை சொல்லிடுவோம், அப்புறமா போரானை லாஸ்ட்டாக போடுவோம். எனக்கு ஹெச் தான் சேருது. அதனால் CH3 CH2 CH2 3 டைம்ஸ் இருக்குது. 3, அப்போ இதுவும் 3 டைம்ஸ். அப்புறம் போரானை சேர்த்துட்டோம். ரைட்டா? போரானை சேர்த்தாச்சு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இது மொத்தம் அப்போ எத்தனை ஆயிடுச்சு? 3 2s are 6ன்னு ஆயிடுச்சு. இந்த மொத்த கான்செப்ட் 3 2s are 6. அப்போ இங்கேயும் நம்ம 6 போட்டுற வேண்டியது. ஓகேங்களா? பேலன்ஸ் பண்ணிடலாம். ரைட். இதுக்கு பேர் என்னது? ட்ரை ப்ரோப்பைல் போரேன். ட்ரை ப்ரோப்பைல் போரேன். இப்போ இந்த ட்ரை ப்ரோப்பைல், இப்போ நமக்கு அல்காலுக்கு வந்துருச்சா? வரல. அல்கால் வரணும் எப்படின்னு பார்ப்போம். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். போரானோட வேலன்சி 3. போரான், ஒரு போரானே 3 பாண்டு ஃபார்ம் பண்ணும். ஓகேங்களா? அதனால தான் இந்த 3யும் ஹோல்டு பண்ணியிருக்கு இந்த ஒரு போரான். ஓகே. ஸோ அப்போ என்ன இருக்குது? இப்போது CH3 CH2 CH2 CH3 CH2 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 அப்புறம் யார் இருக்கா? 3 டைம்ஸ் இருக்குது இந்த போரானு. ரைட். ஸோ 3 டைம்ஸ் இருக்குது, போட்டாச்சு. இங்கே இருக்கிற காம்பவுண்டை தான் இங்கே எழுதியிருக்கேன். ப்ளஸ் H2O2. H2O2 இஸ் நத்திங் பட் HOOH. இப்படி பிரித்து எழுதிக்கிட்டேன். H2O2 தான் அப்படி பிரித்து எழுதியிருக்கேன். ஹைட்ரஜன் பெராக்சைடு HOOHன்னு பிரிச்சிருக்கேன். இதுவும் 3 டைம்ஸ் இருக்குது, இதுவும் 3 டைம்ஸ் இருக்குது. நான் எப்படி எழுதுறேன்னு பாருங்களேன்.
இது 3 டைம்ஸ் இருக்குது. ஆமாம் தானே? 3 டைம்ஸ் எழுதுவோம். இது ரெஃபரன்ஸ்க்கு தான். இது நீங்கள் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எழுத வேணாம். அது எப்படி மாறுதுன்னு பாருங்கள். அதுக்காக CH3 CH2 CH2 எத்தனை டைம்ஸ்? 3 டைம்ஸ். அப்போ CH3 CH2 CH2 அகெயின் CH3 CH2 CH2 3 டைம்ஸ் போட்டுட்டேன். கூட யார் இருக்கா? போரான் இருக்குது. இருக்கட்டும். இந்த 3 பேரையும் ஹோல்டு பண்ணும் இந்த ஒரு போரான். ப்ளஸ் அப்புறம் யார் இருக்கா? HOOH ஹைட்ரஜன் பெராக்சைடு. இதுவும் 3 மாலிகூல்ஸ் எடுத்துக்கிறோம் ஒவ்வொன்று வித்துக்கும். அப்போ HOOH அகெயின் HOOH இதுவும் 3 டைம்ஸ் எடுத்தாச்சு. இப்போ எப்படி போகும்னா இந்த போரானு 3 OHோட சேர்ந்து BOH3 த்ரைஸாக வெளியே ஓடி போயிடும். கிவ்ஸ் போரான் 3 OHோட சேர்ந்து த்ரைஸாக வெளியே ஓடிடும். B1 2 3 OHோட சேர்ந்து BOH3 வெளியே போயிடுச்சு. மீதி யாரெல்லாம் இருக்கா? இவன் ஃபுல்லாக இருக்கான், இன்னொரு OH. இவன் ஃபுல்லாக இருக்கான், இன்னொரு OH. இவன் ஃபுல்லாக இருக்கான், இன்னொரு OH. அப்போது என்ன இருக்குது நமக்கு? CH3 CH2 CH2 OH. ஆமாம் தானே? CH3 CH2 CH2 OH. இது எத்தனை டைம்ஸ் இருக்குது? 3 டைம்ஸ் போட்டாச்சு. ஓகேங்களா? அப்போ நமக்கு கிடச்சிருச்சு. நமக்கு என்ன ப்ரிப்பேர் பண்ணணும்? நம்ம ஆல்கஹால் தான் ப்ரிப்பேர் பண்ணணும். நமக்கு வந்துருச்சு. இது என்ன ஆல்கஹால்? 1 2 3. அப்போ ப்ரோப்பு எல்லாமே சிங்கிள் பாண்டு ஏன்னு. அப்போ ப்ரோபேன் 1 ஆல் அப்படின்றது தெரிஞ்சிடும். ஆல்கஹாலை OLன்னு போடுவோம். ஓகேங்களா? இவ்வளோ தான். ஸோ ஹைட்ரோபோரேஷன் மூலமாகவும் நம்ம யாரை ப்ரிப்பேர் பண்ணலாம்? ஆல்கஹாலை ப்ரிப்பேர் பண்ணலாம். இந்த ஃபார்மெட்டை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. B2H6 இஸ் நத்திங் பட் அ டைபோரேன். இந்த டைபோரேனை இப்படி எழுதலாம். இந்த ஃபார்மெட்டில் தான் ப்ராடக்ட் வரப்போகுதுன்னு ஞாபகம் வச்சுக்கணும். இது ஆன்டி மார்கோனிஸ் ரூலை ஃபாலோ பண்ணுது. அப்போ பாண்டு உடஞ்சி நம்ம போரானையும் ஹைட்ரஜனையும் இங்கே சேர்க்கணும். பாண்டு உடஞ்சி ஹைட்ரஜன் இங்கே சேரும், போரான் இங்கே சேரும். சேர்த்து எழுதணும். இந்த H3 மாதிரி தான் இந்த குரூப் வந்து 3 டைம்ஸ்ன்றதை இங்கே ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ அப்புறம் இந்ததை எடுத்து ஹைட்ரஜன் பெராக்சைடை போட்டு பேஸ் OH மைனஸ் ப்ரெசன்ஸில் நம்ம போட்டோம்னா நமக்கு ஆன்டி மார்கோனிஸ் ரூலை ஃபாலோ பண்ணுறது மூலமாக நமக்கு ஆல்கஹால் கிடச்சிருச்சு சோடியம் ஹைட்ராக்சைடு ப்ரெசன்ஸில். ஓகேங்களா? இவ்வளோ தான் இந்த ரியாக்ஷன். ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்தது வீடியோவில் ஒரு 3 ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஆல்கஹால்ஸ். ஒன்று ஃப்ரம் அல்கைல் ஹாலைட்ஸ், another one from alkenes, ஃபைனலாக ஹைட்ரோபோரேஷன். வெரி வெரி ஈஸி. பார்த்து 2-3 டைம்ஸ் எழுதி பாருங்கள். இது நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் இது எழுதினாலே போதும். ஓகேங்களா? ஸோ வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ். நெக்ஸ்ட்டு அடுத்த ப்ரிப்பரேஷன்ஸ் என்ன நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்ப்போம். டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஒரு வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.